நேரம்ன்றது மிலிட்ரிக்கு மாத்திரம் கிடையாது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்து 484வது குறள் 49வது அதிகாரம் வள்ளுவர். காலம் அறிதல்ன்றது 2000 வருஷம் முன்னாடியே தமிழர்கள் போற்றிய ஒரு விஷயம். நம்ம அதுதான் இன்னைக்கு செஞ்சுட்டு வரோம். நம்ம இயன்ற வரையில நம்ம காலத்தை ஒட்டி தான் நம்ம நடத்துறோம். யாருக்காகவும் நம்ம காத்திருக்கிறது இல்லை. ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிரு, அவ்வளவுதான். யாரையும் குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு சமூக பணி. ஆனா சமூக பணியில தான் நாம ரொம்ப கண்ணியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலான்றதெல்லாம் கிடையாது. காலம் வேகமா போயிட்டு இருக்கும். நாளென ஒன்று போர் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரின்னு எழுதுவார். 334வது குறள் 34வது அதிகாரம். அது பேர் நிலையாமை. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரி. அப்படியே எப்படி போகணும்னே தெரியாது. உயிரும் வாழ் போல போயிடும், சர்ன்னு போயிடும் காலம். இப்ப பாருங்க, ஜனவரி ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மே 24 எப்படி போகுதுன்னு தெரியாது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீ இருக்கிற இல்ல, உயிரோட இருக்க உயிரோட இல்ல, அதெல்லாம் கிடையாது. அவாடி போயிட்டு அப்ப அந்த கால நேரத்துல நம்ம என்னென்ன செய்யணும், எதை செய்யணும்ன்றது திட்டமிட்டு அந்தந்த நொடிகளை நம்ம சரியா செய்யறது நம்மளோட கடமை. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்ற 389வது குறள். உங்களுக்கு குரலுக்கு அடுத்த குறள். ஒரு அரசாட்சியில குறைகள் புலப்படும் பொழுது அல்லது மக்களால் தெரிவிக்கப்படும் பொழுது, இல்ல மக்களால் அதை பற்றி ஒரு புலம்பல் நிலை இருக்கும் பொழுது, அதை கண்ட மன்னவன் அது மக்கள் மீது சினம் கொள்ளக்கூடாது. தன்னுடைய குறைகளை சரி செய்து, அந்த குறைகளை பொறுமையாக கேட்டு குறைகளை சரி செய்து குறை தீர்க்கும் ஒரு அரசன் கடவுளரை போல் மக்களால் எண்ணப்படுவான், கருதப்படுவான், தொழப்படுவான். அவனுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் இருக்க விரும்புவார்கள். இதுதான் இந்த குறள் 389. செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகம். பாருங்க எவ்வளவு வள்ளுவர். அந்த காலத்திலேயே அன்னைக்கு மன்னராட்சி, அவர் காலத்துலதான் மன்னராட்சி. மன்னராட்சி முறையில ஒரு மக்களாட்சி அழகா சொன்னவர் தான் நம்ம திருவள்ளுவர். நிறைய பேருக்கு அவரு குடியாட்சி பத்தி, முடியாட்சியில குடியாட்சி பேசினார். முடியாட்சி எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் அவர் பகுத்து வகுத்து. இட்ஸ் a பியூட்டிஃபுல் கைட். ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஆளலாம், உலகத்தையே ஆளலாம். நமக்கு என்னன்னா, நம்ம மக்களுக்கு அதெல்லாம் நம்ம சொன்னா கேட்கிற நம்ம தமிழ் அறிஞர்களும் கண்ணகி பத்தினியா மாதவி பத்தினியா இன்னும் அதுலயே போட்டி போட்டுனுக்குறாங்க. இன்னும் கூட நான் இவ கற்பில் சிறந்தவளா, அவர் கற்பில் சிறந்தவளா, இன்னைக்கு அதுக்கே வேற டெபினிஷன் வந்தாச்சு. இன்னும் அதையே தோண்டின்னு இருக்கக்கூடாது. அது சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நாம சரியா மாறணும்ன்றது என்னோட எண்ணம், இல்லையா? ஒரு பாஸ்ட் டீட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல இல்லை. இன்னைக்கு இருக்கிற யுகத்தோட நீ என்ன எப்படி போட்டி போட போற? இதுல நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயம் அவசியம். வள்ளுவர் சொல்வார், காலத்துக்கேற்ப நீ மாறலன்னா you will be chucked out from the scenario. காலம் மாறும்போது நீ உன்னை மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் அறிவு. அறிவுடைமைன்ற அதிகாரமே அது. உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. 425. செந்தமிழின் சீரறியும் சிந்தனையாளன், மூவா எனும் தூய தமிழ் எழுத்தாளன், கள்ளமிலா நெஞ்சம் கொண்ட கலைஞன், எல்லையற்ற நூல்களை படைத்த மேதையவர், அன்பெனும் நூலை கொண்டு மனித மனங்களின் ஆழம் கண்டார். சென்ற இடத்தான் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அகழ்வாரை போல அறிவு தேடி உலகிற்கு நல்வழி பல காட்டி நின்றார். பேச்சினில் தெளிவு, எழுத்தினில் இனிமை, வாழ்வினில் காட்டிய நேர்மை பெருமை. தமிழ் மொழி உள்ளவரை வாழும் இவர் புகழ், தமிழர் நெஞ்சில் என்று மூவாவின் நிகழற்ற புகழ். தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. எளிய நடையில் ஆழமான போர்த்தி தந்து தமிழர் நல்வாழ்வுக்கு வழிவகுத்த மூவா. கடித்த இலக்கியங்களின் கம்பீர தலைவரே. அடிமைத்தனம் நீக்கி அறம் காத்த அறிஞரே. எழுத்துக்களின் நேர்மையும் இதயத்தில் தூய்மையும் கொண்ட தமிழ்தாயின் தவ புதல்வனே. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர், இசை ஒழிய வாழ்வாரே
வாழாதவர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பெருமையின் இலக்கணமாய் நின்றவர். கள்ளமில்லா நெஞ்சம் கொண்டவர். கலைமகன் புகழ் எங்கும் பரப்பியவர். நெஞ்சில் நிகரற்ற அள்ளியையும் கரித்துண்டுகளையும் அன்பினால் வென்று காட்டியவர். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருளும் செல்வார்க்கே செல்வம் தகைத்து. டாக்டர் மூவா என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டின் நெஞ்சில் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். கூர்த்த சிந்தனையாக ஏதேனும் ஒரு 2-3 எடுத்துக்கிட்டு அது இன்னைய வாழ்வியலோட பொருத்தி பார்க்கிற சாதாரண தமிழ்லயே பேசுறோம். மூவா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? தமிழர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மூவாவோட ஒரு சொல் உதிர்ப்பு, பொன்மொழி உதிர்ப்பு. அப்போ அது எப்படி இன்னைக்கு இருக்கிறவர்கள் நம்ம ரொம்ப நல்லவன் அப்படின்னா நீ வல்லவனாகவும் இருக்கும், உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும், உன்னை தற்காத்துக்கவும் தெரியணும். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அப்போ தமிழர்கள் வல்லவர்களாக மூவார்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நம்ம கோர்த்து சொல்லலாம், சேர்த்து சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுடைய அறிவை நம்ம எப்படி செய்யணும்னா அகண்டமாக்கணும். அகண்டமாக்கி ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வல்லாண்மையை நம்ம பெருக்கிக்கணும். அது திடீர்னு வராது. இந்த மாதிரி அரங்கங்கள்ல பேச பேச இதுல காட்டுற அக்கறை, அர்ப்பணிப்பு. சாதாரண தமிழை நீங்க பயன்படுத்துங்க. செந்தமிழ் பாமரனுக்கு போய் ஒரு மொழி சேரும் போதுதான் அது ஒரு வழியை காட்டுது. அந்த மொழியோட ஆளுமை. இப்ப இங்கிலீஷ் கொலோக்கியல் இங்கிலீஷ் இருக்கு, பிரிட்டன் இங்கிலீஷ் இருக்கு, ஆக்சென்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்கு, பிரிட்டன் ஆக்சென்ட் இருக்கு. ஆனாலும் ஆங்கிலம் இன்னைக்கு எல்லாராலையும் பேசுறதுல சந்தோஷப்படுறாங்க. ஏன் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அந்த மொழியை பேசுறதுல அவன் பாராட்டுறான். அவன் மொழியை பேசுறோன்னு நினைச்சு அவன் பெருமிதம் அடைகிறான். அந்த மொழி எளிமையாக்குறதுல அவன் எல்லாரும் ஆங்கிலம் பேசணும்னு நினைக்கிறான். இங்க தமிழர்கள் அந்த மாதிரி எல்லாரும் தமிழை சிறப்பா பேசினா அவன் ஏத்துக்கிறது இல்லை. என்னை விட வசி சிறப்பா பேசிட்டா எனக்கு பொறாம வந்துடும். அது எப்படி இல்லையே, பேசக்கூடாது, அவர்கிட்ட எங்க தப்ப கண்டுபிடிக்கலாம், அவர் எழுதிய கவிதையிலே இயைபுகள் இல்லை, சொல்லடுக்குகள் சரியில்லை, அதிலே ஒற்றுகள் நிறைய விட்டு விட்டார், இது மாதிரி இவர்களெல்லாம் கவிதை எழுதி வந்தால் தமிழ் மொழி வாழுமா ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கப்புறம் அவர் கவிதை எழுதுவாரா? நமக்கு ஏண்டாவும் நம்ம ஐசிஎஃப்ல கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குறான், நீ பாட்டி வேலை செய், நான் பாட்டியா வேலை செய்யறேன்னு போயிடுவார். ஏன்னா அவர் எழுதும்போது என்ன அருமையாக எழுதியிருக்கிறார், அற்புதமான கவிதை. இந்த கவிதை ஒவ்வொன்றிலும் அந்த கற்பனை. மூவா சொல்லுவார், மரபுகள் என்பது சிறகுகள் போல இருக்க வேண்டும்னு எழுதுவார். பறவைக்கு சிறகுகள் போல மரபுகள் இருக்கணும். எது? இலக்கண மரபுகள். அதுதான் மேல பறக்க போகும். நீ எதையே வச்சு அவனை போட்டினா அது உன்னை இழுத்துரும். அந்த பறவை மேல போக முடியாது. அவருடைய கற்பனை கற்பனை தானே அங்க முக்கியம். எல்லாருமே மரபுகள் எழுதுறாங்களா? வெண்பா இலக்கணம் நல்லதுதான். எத்தனை பேருக்கு வெண்பா இலக்கணத்தோட எழுத முடியும்? எழுதுறவங்கள பாராட்ட கத்துக்கணும். அதனால நம்ம அரங்கங்கள் அதைத்தான் செய்யணும். யாரும் வருத்தமே இல்லை. அதனால நீங்க வாங்க, பேசுங்க, பயன்படுத்திங்க, வாங்க. நம்ம 100 வாட்டி கூப்பிடுறோம். 4 மணிக்கு வாங்க, வந்துடலாம். அதனால என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு பாடினார் அவர். அதை பார்த்தா நம்ம கதை. இந்த நேர மேலாண்மையில நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். எனது இனிய நேர வணக்கம். மேலும் நம்முடைய ஆசான், குரு எப்படின்னா சொல்லலாம், மேதகு டாக்டர் தாமோதர் ஐயா அவர்களை வணங்கி இந்த அற்புதமான ஒரு தமிழ் மன்றம் ஐயா அவர் பேசும்போது நம்ம ஏதோ ஒரு பேசுறாருன்னு கேட்டுட்டு இருக்கோம். அதுல இருக்கிற வழிகள் என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே அவருக்கு தலையெழுத்து இல்லை. ஒரு இப்ப என்ன சொன்னாரு ஐசி அப்படின்ற, அதே மாதிரி அவரும் அதை சார்ந்த ஒரு துறையில தான் இருந்துட்டு அப்புறம் எப்படி தமிழ் வாழும்ன்றது எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா 26 பேர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க.
அவங்களுக்காக தான் கொண்டாடுறாங்க. ஆனா அது கூட இங்க அதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அப்படி, அதுவும் இன்னைக்கு விடுமுறை நாள் தான், காரணங்களோட சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப வலியாதான் இருக்கு. அதை எப்படி நம்ம களைய போகிறோம் ஐயா பாடின மாதிரி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ன்ற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு தம்பி உதயா அவர்கள் தான் பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏன் சொல்றேன்னாக்கா, அவர் கரெக்டா பேசிடுவாரு. இன்னைக்கு வரீங்கன்னா சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அது மாதிரி எடுத்துடணும். நம்ம எதிர்பார்த்து ஏமாறதை விட இன்னைக்கு திரும்ப வருவாங்கன்றது நமக்கு தெரியும். ஏன்னா உதயாவுடைய ஆளுமை என்னன்றது நல்லாவே தெரியும். இப்போ ஐயா சிலதை விட்டு இறங்கிதான் போறாரு, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அவருக்கு உற்ற துணையாக இன்னைக்கு நம்ம உதயா இருக்காருன்னும் போது இனி அது அற்புதமாக நடக்கும். உண்மையிலேயே அதை பார்த்துக்கலாம். நானும் இருந்தா அதை பண்ணுவேன். ராஜா ஐயாவா இருக்காரு, பண்ணுவோம். இல்ல இல்ல, இது சும்மா விடக்கூடாது. வர முடியலன்னா வர வேணாம். அதுதான் சொல்றேன். அவர்களுடைய நல்லதுக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய புகழுக்காகமான ஒரு மன்றத்தை இப்படி பொழுதுபோக்குக்காக போறது நல்லது இல்லை. அப்படியாப்பட்டவங்க வேணானே நான் சொல்றேன். அரங்கத்துக்கு ஐயா தப்பாவோட நினைச்சுக்கிட்டோம். சரி, ஓகே. எப்படியோ அவருடைய வழிகளில் நம்ம கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோமோ ஒழிய அதை சுமக்கக்கூடிய முழு பொறுப்பு ஐயாவுக்கு தான் இருக்கு. சரி, நன்றி. இல்ல, கவிதை இது இன்னைக்கு நான் எழுந்து இன்னைக்கு நான் எழுதிருக்கிய கவிதை கூட ஐயா இத்தனை நாட்களாக சமீப காலத்தில் அவர் தாங்கிக் கொண்டிருக்கும் சில வழியை தான் நான் இன்னைக்கு கவிதையாவே எழுதியிருக்கேன். கொஞ்சம் நீண்ட கவிதையாக இருந்தாலும் கூட என்னுடைய மனக்குமுறல் அது அந்த சமயத்தில் நான் இல்லை. அதற்காக இன்னைக்கு இந்த கவிதையை நான் ஆக்குகிறேன். ஐயா, திருக்குறள் 819. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டா தொடர்பு. அற்புதமான ஒரு குறளை எடுத்து இந்த சமயத்துல பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஜஸ்ட் நவ் ஒரு 2 hours பிஃபோர் கூட நம்மளுடைய சசியானந்த் மேடம் போன் பண்ணி கேட்டாங்க, நான் அவரை கவிதை வாசிக்க போறேன்ட்டு. அநேகமா அவங்க ஆழ்ந்தவே நினைக்கிறேன். ஆகவே அந்த கவிதையை மேற்கோள் காட்டி எனது புலம்பல் அப்படிதான் சொல்லுது, கவிதையா எடுத்துக்காதீங்க. தூக்கத்திலும் இமைமூடா குரலேறு உழவனே, தூக்கத்திலும் இமைமூடா குரலேறு உழவனே, நட்பு ஏக்கத்தில் தவிக்கும் நீ கடும் சோகத்தில் இருத்தல் சரியா? நட்பு ஏக்கத்தில் தவிக்கும் நீ கடும் சோகத்தில் இருத்தல் சரியா? உனதன்பு பாலகன் கையில், உனதன்பு பாலா அவன் கையில், உனதன்பு பாலகன் கையில், உனதன்பு பாலா அவன் கையில், உன்னை நோக்கி பலமான கண் இருக்குமென நீ கனவிலும் நினைத்ததுண்டோ? உன்னை நோக்கி பலமான கண் இருக்குமென நீ கனவிலேனும் நினைத்தது உண்டோ? வள்ளுவம் தழைத்தோங்க தக்கதொரு தம்பி அவன் கிடைத்தான் என நம்பி நீ நிற்க, வள்ளுவம் தழைத்தோங்க தக்கதொரு தம்பி அவன் கிடைத்தான் என நம்பி நீ நிற்க, கம்பி நீட்டியே அவன் போகையில் வெம்பி வெம்பி நீ வடித்த நீர் துடித்து, கம்பி நீட்டியே அவன் போகையில் வெம்பி வெம்பி நீ நீர் வடித்து நீர் துடித்து, வெதும்பி ததும்பி நீ நிற்கையிலே, வெதும்பி ததும்பி நீ நிற்கையிலே சோங்கி நீ நிற்காதே என தேமதுர தமிழாங்கே, சோங்கி நீ நிற்காதே என தேமதுர தமிழாங்கே, மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்றை அதில் தொடுத்து, மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்றை அதில் தொடுத்து, மன்னவனாய் உனையமர்த்தி மங்கள திலகம் அதை மனதார இட்டதினால், மன்னவனாய் உனை அமர்த்தி மங்கள திலகம் அதை மனதார இட்டதினால், சோரம் போன தம்பி அவன் தூரம் போன கதையாச்சு, சோரம் போன தம்பி அவன் தூரம் போன கதையாச்சு. இருப்பினும் சற்றே உன் மனபாரமது கூடினாலும் உற்றே நீ நோக்கி பார்த்தால், சற்றே உன் மனபாரமது கூடினாலும் உற்றே நீ நோக்கி பார்த்தால், கற்றே வந்த கல்வியது நீ கற்றே வந்த கல்வியது கைகோ பிடித்தே மை கொடுத்து, உன் கை பிடித்தே மை கொடுத்து ஏட்டில் உன்னை எழுத வைத்து உன்னை தொழுதாங்கே நின்றதுவே, உன்னை தொழுதாங்கே நின்றதுவே. மெய்யது பொய்க்காமல் உன் மெய்யது பொய்க்காமல்
உன்னை தாங்க செய் நன்றி தோள் கொடுக்க, உன்னை தாங்க செய் நன்றி தோள் கொடுக்க, உன் கைப்பிடித்தே கோல் கொடுத்தது செங்கோல் கொடுத்தது, உன் கைப்பிடித்தே கோல் கொடுத்தது செங்கோல் கொடுத்தது. சேர்த்து வைத்த சொந்தமெல்லாம், நீ சேர்த்து வைத்த சொந்தமெல்லாம் நம்பிக்கையை மாலையாக்கி தனது தும்பிக்கையால் உனக்கிட்டதே, நம்பிக்கையை மாலையாக்கி தனது தும்பிக்கையால் உனக்கிட்டதே. தொடர்ந்து நீ ஊதும் குரல் எதுவே, தொடர்ந்து நீ ஊதும் குரல் எதுவே என் செவியில், என்றும் நீ மலரிசை எய்தி கொள்ள, என்றும் நீ மலரிசை எய்தி கொள்ள இறைவனடி கூறுகின்றோம், இறைவனடி கூறுகின்றோம். குரலேறு உழவனே உனக்கொன்றை சொல்கின்றேன் கேள், குரலேறு உழவனே உனக்கொன்றை சொல்கின்றேன் கேள். இந்த மெய்யான உறவில் சில பொய்யாகியும் போகலாம், இந்த மெய்யான உறவில் சில பொய்யாகியும் போகலாம். ஆனாலும் நீ செய்யாது போய்விடாதே, ஆனாலும் நீ செய்யாது போய்விடாதே ஐயாவின் படைப்புகளை, வள்ளுவ ஐயாவின் படைப்புகளை. மொத்தத்தில் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். நாளைய விடியலில் அகவை 60 அடியெடுத்து நடைபயில தங்களின் படை வேண்டி விடைபெறும் வசீகரன். நாளைய விடியலில் அகவை 60 அடியெடுத்து நடைபயில தங்களின் படை வேண்டி விடைபெறும் வசீகரன். நன்றியோடு வணக்கங்கள். எனக்கு நம்ம அன்புடன் ஆனந்தி அமைச்சிருக்காங்க. அவங்க போட்ட அடுத்த நாள் எப்ப தூங்குவாங்க எப்ப எழுந்துருவாங்க தெரியல. அதுக்கு அவங்க கவிதையை நான் படிக்கிறேன் சார், அப்படியே தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணிட்டுங்க சார் கார்த்தி. ஏன்னா அது அவங்க கேட்பாங்க அது கட்டாயம். டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்க மே மாதம் 2026 கூட்டத்திற்கு எனது கவிதையை அனுப்புவதில் பெருமை கொள்கிறேன். ஆன்றோர் சபையில் ஆளுமை பெருந்தகை முனைவர் தாமோதரனார் ஐயா அவர்களை கவிதையை வாசித்து அருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா. அவங்க போட்டது குறள் 819. கனவினும் இன்னாது மன்னோ, வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுறாங்க. இந்த வாய் தானடா நம்மளை பாராட்டுச்சு, அந்த வாய் தானே நமக்கு எதிராகவும் போகுது. ஒரே மனிதன் இரு வேடங்களில் டூயல். அப்ப இதுதான் இந்த கவிதை. வள்ளுவர் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கனவுல வந்தா கூட தொண்டு விடான்றார். நினைவுல வர்றது வேற, எதிரில கனவுல கூட என்ன வராம பார்த்துக்கோன்றார். அதுதான் இந்த அதிகாரம், இந்த குறட்பா. இதுல அவங்க எழுதின கவிதை. உள்ளொன்று வைத்தே புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை. அதை எடுத்து அப்படியே போட்டான். உண்மையில் நலம் என்பார், சொல்லொன்று பேசியே செயலொன்று செய்வாரோடு சேராது இருத்தல் ஜென்மத்திற்கும் நலம் என்பேன். சொல்லொன்று பேசியே செயலொன்று செய்வாரோடு சேராது இருத்தல் ஜென்மத்திற்கும் நலம் என்பேன். சர்க்கரையாய் பேசிடுவார், சர்க்கரையாய் பேசிடுவார், சகலமும் தாம் என்பார், சகலமும் தாம் என்பார். சமயத்திற்கு ஏற்றார்போல் சத்தென்று மாறிவிடுவார், சமயத்திற்கு ஏற்றார்போல் சத்தென்று மாறி விடுவார். எந்த கட்சி எதுக்கு போறான்னு அவனுக்கே தெரியாது சில பேர் இல்ல, அந்த மாதிரி சத்தென்று மாறி விடுவார். சொற்களால் நம்மை மயக்கி சொக்கட்டான் ஆடிடுவார், சொக்கட்டான் ஆடிடுவார். சோதனை நாட்களில் சொல்லாமல் சென்றிடுவார், சோதனை நாட்களில் சொல்லாமல் சென்றிடுவார். வெற்று வார்த்தைகளால் வேடிக்கை காட்டிடுவார். செயலாக்க நேரத்தில் செயலற்று போய்விடுவார், செயலாக்க நாட்களில் செயலற்று போய்விடுவார். சொல்வது ஒன்றாய் செய்வது வேறாய் செயல்பட, சொல்வது ஒன்றாய் செயலது வேறாய் செயல்படுவார். கேண்மை நனவன்றி கனவிலும் நரக துன்பம் அன்றோ, நனவன்றி கனவிலும் நரக துன்பம் அன்றோ. நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், அமெரிக்கா.
ஐயா கொடுத்திருந்த டாபிக் வந்து தீ நட்புல குறள் 819வது குறள். கனவிலும் இன்னாது மண்ணோ இன்வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இந்த கவிதைக்கு நான் நானே ஒரு சின்ன தலைப்பு வச்சுக்கிட்டேன். சொல் ஒன்று செயல் ஒன்று. எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் எல்லார்கிட்டையும் எல்லாரும் வச்சிருப்போம். பட் எல்லா நண்பர்களும் நண்பர்கள் ஆயிட மாட்டாங்க. சில நேரங்கள்ல நம்ம தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்துடுறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை, ஒரு பாட்டு. அன்பு நண்பனே, திருப்பியும் வரேன். கவிதை. சொல் ஒன்று செயல் ஒன்று. அன்பு நண்பனே, நான் யாரையும் குறிப்பா சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பு நண்பனே, என் நட்பும் நம்பிக்கையையும் நீ என்று நினைத்தேன். என் ஆனந்தத்தையும் அழுகையையும் உன்னிடம் மட்டுமே பகிர்ந்தேன். என் ஆனந்தத்தையும் அழுகையும் உன்னிடம் மட்டும் பகிர்ந்தேன். நாளடைவில் சொல்லொன்றுமாய் செயல் ஒன்றுமாய் மாறினாய் நண்பா. நாளடைவில் உன் சொல் ஒன்றுமாய் செயல் ஒன்றுமாய் மாறினாய் நண்பா. உன் வார்த்தையில் தேன் சொட்டினாலும் பழகுவதில் நஞ்சாய் மாறினாய். உன் வார்த்தையில் தேன் சொட்டினாலும் பழகுவதில் நஞ்சாய் மாறினாய். கண்ணில் அன்பை காட்டிவிட்டு காதோரம் என் குறைகளை கூறினாய். கண்ணில் அன்பை காட்டிவிட்டு காதோரம் என் குறைகளை கூறினாய். உண்மை நட்பு நிழலாய் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நிழலும் இருளில் விலகிவிடும் என்று உணர்ந்தேன். உண்மை நட்பு நிழலாய் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் நிழலும் இருளில் விலகிவிடும் என்று உணர்ந்தேன். பகைவனே விட பயமுடையது பாசம் போல் நடிக்கும் பொய்யான நட்பு. பகைவனை விட பயமுடையது பாசம் போல நடிக்கும் பொய்யான நட்பு. பொய் அன்புடன் பழகும் உன் நட்பு வேண்டாம். பொய் அன்புடன் பழகும் உன் நட்பு வேண்டாம். இந்த தனிமையே எனக்கு போதும். இனி என் மனம் எவரையும் நம்பாது உண்மையான நட்பை உணரும் வரை. இனி என் மனம் எவரையும் நம்பாது உண்மையான நட்பை உணரும் வரை. சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கும் நண்பனையே மனதில் வை. சொல்லும் செயலையும் ஒன்றாக இருக்கும் நண்பனையே மனதில் வை. மாறு முகம் கொண்ட நட்பை மௌனமாக விலகிவை. மாறு முகம் கொண்ட நட்பை மௌனமாக விலக்கிவை. நன்றி நண்பர்களே. டாக்டர் மூவா திருக்குறள் சங்கத்தின் 120வது மாத கூட்டத்தில் நேரில் பாதங்களை தொட்டு வந்திருக்கும் மன சான்று தலைமையேற்ற அனைத்து சார்ந்த பெருமக்களையும் வணங்கி கவிதைக்குள் செல்கின்றேன். கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. காணல் வரியோ கனவு நட்பு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் நஞ்சும் வைத்து உலாவிடும் மாந்தர் உறவு. பகலில் சுட்டரிக்கும் கோடை வெயில், இரவில் உறக்கத்தை கெடுக்கும் கனவு. வெளியே சிரித்து பேசி மகிழ்ந்து உள்ளே வண்ணம் வளர்க்கும் நெஞ்சம். நிழல்போல் தொடர்ந்து துரோகம் இழைக்கும் நிஜத்தில் அது ஓர் நரக கஞ்சம். நம்பினோர் நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சும் நயவஞ்சகரின் பொய்யான வார்த்தை. விழித்திருக்கும் போது தரும் வேதனை, தூங்கும் போது தொடரும் வாதை. கனவிலும் வாராதே கசக்கும் நட்பு. விலகி நிற்பதே வாழ்வின் சிறப்பு. வாய்ப்பு நமக்கு நன்றி கூறி விடுகின்றேன். தன் சிறையில் நிற்கும் பறவை அந்தரத்தில் உரைக்கிறது என் அறிவு. தன் சிறையில் நிற்கும் பறவை அந்தரத்தில் உரைக்கிறது என் அறிவு. ஒரு ராகத்தில் தூங்குகிறாள்
வீரா. ஒரு ராகத்தில் தூங்குகிறாள் வீரா. உச்சி முதல் பாதம் வரை அந்த பாடலை நான் பார்க்கிறேன். பாடலை முடிவது எல்லாம் நனவில் முடிவதே இல்லை. கனவுகள் இலைகளாய் துளிர்க்கின்றன. பிஞ்சுகள் மொட்டுகளாகி பரவுகின்றன கிளைதோறும். கணங்கள் தோறும் கனவுகள் சித்திக்கின்றன. இரவெல்லாம் ஒளிச்சத்தம். காலையில் மரங்கள் வெட்டப்பட்ட மரத்தை பார்த்து கண்கள் படபடக்க பார்த்து கொண்டே இருக்கின்றன. கனவுகளின் பெரிய கண்கள், கனவுகளின் பெரிய பெரிய கண்கள் இலைகள் வெட்டப்பட்ட தன் உயிரை பார்த்து கொண்டே இருக்கின்றன. அருகில் குஞ்சு பறவையும். அழகான கனவு அபூர்வமாய் சித்திக்கிறது 1000-ல் ஒருவருக்கு. அழகான கனவு அபூர்வமாய் சித்திக்கிறது 1000-ல் ஒருவருக்கு. சர்ப்பத்தின் நாவாக அச்சத்தை துருத்தி நெளிந்து நீள்கின்றன கெட்ட கனவுகள். சர்ப்பத்தின் நாவாக அச்சத்தை துருத்தி நெளிந்து நீள்கின்றன கெட்ட கனவுகள். கலையும் தருவாயில் தான் கண்டுகொள்கிறேன் நல்ல நல்ல கனவுகளை. கலையும் தருவாயில் தான் கண்டுகொள்கிறேன் நான் நல்ல நல்ல கனவுகளை. இரவுக்கு வெளியே கனவுக்கு காவல் இருக்கும் தேவதைகள் உறங்குகிறார்கள். இரவுக்கு வெளியே கனவுக்கு காவல் இருக்கும் தேவதைகள் உறங்குகிறார்கள். அவர்கள் கனவுகளில் நாம் நுழைய முடியாத நீர்க்குமிழியாக பூட்டியிருக்கின்றன. அவர்களுடைய கனவுக்குள் நான் நுழைய முடியாத அளவிற்கு நீர்க்குமிழியாக பூட்டியிருக்கின்றன. வெளியில் இருந்து பார்த்தாலும் தெளிவாய் தெரிகிறது கபடமற்ற கனவுகள். யார் வெளியில் இருந்து பார்த்தாலும் எனது கனவுகள் தெளிவாய் தெரியும் கபடமற்ற கனவுகள். திரும்ப திரும்ப வரும் கனவுகளில் திருத்தங்கள் இருப்பதே இல்லை. எப்போதும் திரும்ப திரும்ப வரும் கனவுகளில் திருத்தங்கள் இருப்பதே இல்லை. இறுதி காட்சியாக விரிந்து கண்ணை கொத்தும் இரக்கமற்ற கனவுகள். இறுதி காட்சியாக விரிந்து கண்ணை கொத்தும் இரக்கமற்ற கனவுகளில் செத்து செத்து அழுத்து போனது. இறப்பது போல் எல்லோருக்கும் கனவு வருகிறது. ஏறக்குறைய ஒவ்வொருவருக்கும் 2 அல்லது 3 வரை. யாருக்கேனும் பிறப்பது போல் வந்திருக்குமா என்னை போல? யாருக்கேனும் 1 என்னை போல? வாய்ப்பிற்கு நன்றி.